வள்ளுவன் குரலை வாழ்க்கை நெறி வள்ளுவனுடைய பொற்பாதங்களுக்கு பணிவான வணக்கம். அன்பினுக்கிரிய ஆற்றல் மிகு எனது உள்ளமெல்லாம் நிறைந்திருக்கின்ற இதயத்தில் நிறைந்திருக்கின்ற மனம் கவர்ந்த பெற்றோர்களுடைய எண்ணங்களை எல்லாம் செவ்வனே செய்து முடிக்க துடித்துக்கொண்டு படித்துக் கொண்டிருக்கின்ற அருமை மிகு ஆற்றல் மிகு மாணவ செல்வங்களே, அன்பு தங்கங்களே, ஆற்றும் சிங்கங்களே, நாம் இதுகாரும் 6வது யூனிட்டில் இருக்கிற பாடங்களை புரோஸ் என்பதையும் போயட்ரி என்பதையும் பார்த்து முடித்து விட்டோம். இறுதியாக தேசத்தின் மீது அளவில்லாத பற்று கொண்ட அருமை மிகு ஒரு பையனின் அழகான கதையை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த கதையிலே ஒரு பையன் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாது தேசத்தை காக்க வேண்டும் என்ற நிலையிலே அவன் என்ன செய்கிறான் என்று நாம் இந்த பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். அருமை மாணவர்களே, தேசம் இல்லை என்றால் நாம் இல்லை. தேச உணர்வுகள் போலியாகவும் வெறும் வார்த்தை அளவிலும் இருக்கவே கூடாது. இதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த பாடத்தை பாடமாக மட்டும் கருதாமல் ஒரு வாழ்க்கையின் பாடமாக, படிப்பினையாக, மனதிலே படிய வைக்கக்கூடியதாக, படிந்து நடக்கக்கூடியதாக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அருமை மாணவர்களே, நன்றாக படியுங்கள், தேசத்தின் மீது பக்தி வையுங்கள், பெற்றோர்கள் மீது அன்பு செலுத்துங்கள், ஆசிரியர் மீது மரியாதை செலுத்துங்கள். ஓகே, பாடத்தை தொடரலாமா ராஜா? பாடத்தினுடைய பெயரை சொல்கிறேன். அருமை மாணவர்களே, இந்த பாடத்தினுடைய சப்ளிமெண்டரி ரீடருடைய பெயர் லிட்டில் ஹீரோ ஆஃப் ஹாலண்ட். ஹாலந்து நாட்டினுடைய சிறிய கதாநாயகன் என்ற ஒரு தலைப்பிலே இந்த பாடம் சொல்லப்படுகிறது. இந்த பாடத்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். திஸ் இஸ் எ ட்ரூ ஸ்டோரி. இது ஒரு உண்மையான கதையாக இருக்கிறது. ஆஃப் எ லிட்டில் பாய், ஒரு சிறிய பையனுடைய உண்மையான கதை. ஓகேவா? அந்த பையன் வித் எ பிரேவ் ஹார்ட். பிரேவ் என்றால் தைரியமான, ஹார்ட் இதயம். தைரியமான இதயத்தோடு இருக்கிற ஒரு சிறிய பையனுடைய கதையை சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் பேஷனேட், உணர்வுள்ளவனாக, அண்ட் லவ், பேஷனேட் லவ், உணர்வு பூர்வமாக விரும்புகின்ற எதை? ஃபார் ஹிஸ் வில்லேஜ், அவனுடைய கிராமத்தை உணர்வுபூர்வமாக விரும்புகின்றவனாக இருக்கின்றான் இந்த பையன். ரீட் த ஸ்டோரி, இந்த கதையை படியுங்கள். டு ஃபைண்ட், காணுங்கள். வாட் த லிட்டில் ஹீரோ, இந்த சிறிய பையன் ஆஃப் த ஐலண்ட், ஐலண்ட் நாட்டினுடைய இந்த சிறிய பையன் டிட் செய்தான். டு சேவ், காப்பதற்கு செய்தான். ஹிஸ் ஃபெலோமன், அவர்களோடு வாழ்கின்ற மனிதர்களை எப்படி ஹெல்ப் பண்ணா அப்படின்ற விஷயத்தை பார்க்கலாம். நான் ஸ்டோரிக்கு போலாம் ராஜா. ஆலண்ட் இஸ் எ கண்ட்ரி. ஆலண்ட் ஒரு நாடு. வேர், அந்த நாடு அங்கே. மச் ஆஃப் லேண்ட், நிறைய நிலங்கள், லைஸ் கிடக்கின்றன, அமைந்திருக்கின்றன அர்த்தம் வச்சுங்களேன். பிலோ த சீ லெவல், கடல் மட்டத்தை விட, பிலோனா கீழே, சி கடல், லெவல்னா அந்த உயரம் அப்படி சொல்லணும். அந்த லெவல், அந்த உயரத்தை விட, உயரம் சொல்லக்கூட, அந்த லெவல் ஒரு சமதளம், அந்த தளத்துக்கு கீழே அது இருக்கிறது. ஓகே, சில நிலங்கள். ஒன்லி கிரேட் வால்ஸ் கால்டு டைக்ஸ்,
ஒரு சிறிய சுவர் மட்டுமே, ஒன்லி கால்டு டைக்ஸ். அதை டைக் என்று அழைப்போம். கீப் த நார்த் சி, அது வடபக்கத்தினுடைய கடலை பாதுகாக்கிறது. எப்படி? ஃப்ரம் ரஷ்ஷிங் இன் ஃப்ளட்டிங். ரஷ்ஷிங் இன், விரைந்து வந்துவிடக்கூடாது உள்ளே. ஃப்ளட்டிங், வெள்ளமாக மாறிவிடக்கூடாது. த லேண்ட், அந்த நிலத்திலே வெள்ளம் அடித்து விடக்கூடாது என்பதற்காக அந்த டைக்கு கட்டப்பட்டிருக்கிற அணையானது பாதுகாக்கிறது. இந்த கதை ஃபார் செஞ்சுரிஸ், பல நூற்றாண்டுகளாக த பீப்புள் ஆஃப் ஹாலண்ட், ஆலண்டு நாட்டினுடைய மக்கள், ஹாவ் ஒர்க்டு, வேலை செய்து கொண்டிருந்தார்கள். டு கீப் த வால்ஸ் ஸ்ட்ராங், அந்த சுவரை வலிமையாக பாதுகாப்பதற்காக நிறைய வேலை அந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். so that their country will be safe. so that இதனால அர்த்தம். their country will be safe, அவர்களுடைய நாடு பாதுகாப்பாகவும், ட்ரை, காய்ந்த மாதிரியும், ஈரமாக இல்லாமல் காய்ந்த மாதிரியும் இருக்க வேண்டும் என்பதற்காக, இதற்காக, so that, அதற்காக அவர்கள் ஒரு சுவரை கட்டி காத்து வந்தார்கள். ஈவன் லிட்டில் சில்ட்ரன், ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு கூட, அதான் ஈவன்றது கூட தெரியும். த டைக்ஸ், இந்த அணையானது மஸ்ட் பி வாட்சிங், கண்காணிக்கப்பட வேண்டும். வாட்சிங் எவ்வரி மூமெண்ட், ஒவ்வொரு சமயத்திலும், எவ்வரி மூமெண்ட், ஒவ்வொரு சமயத்திலும் இது பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கேயாவது உடஞ்சிச்சுன்னா வம்பாயிடும். அண்ட் தட், ஏன்னா a whole no longer than finger, ஒரு விரலை விட பெரிதாக இருக்குமே ஆனால் அந்த தொலை, கேன் பி வெரி டேஞ்சரஸ் திங்ஸ், அது ஒரு பெரிய ஆபத்தாக இருந்துவிடும். டேஞ்சரஸ் திங்ஸ், ஆகவே அதை மிகவும் பாதுகாக்க வேண்டும். தென் அடுத்த விஷயத்துக்கு நம்ம போவோம். மெனி இயர்ஸ் எகோ, பல வருடங்களுக்கு முன்னாலே, there lived in Holland a boy named Peter. பீட்டர் என்று பெயரிடப்பட்ட ஒரு பையன் ஆலண்டிலே, ஆலண்ட் என்ற அங்கே வாழ்ந்து கொண்டிருந்தான். எப்ப? many years ago. பீட்டர்ஸ் ஃபாதர், பீட்டருடைய அப்பா வாஸ் இருந்தார். ஒன் ஆஃப் த மேன், ஒரு மனிதராக இருந்தார். who tended the gates in the dike. அந்த டைக்கில் ஒரு கேட் இருக்கு. அதை ஸ்லைசஸ், அதாவது மூவ் பண்ற அளவுக்கு இருக்கிற கதவுகளை ஸ்லைசஸ் சொல்லுவாங்க. அந்த மூவ் பண்ற கதவை பாதுகாத்து இருக்கிற, டென்ட் பொறுப்பாக இருக்கிற மனிதர்கள் ஒருவராக அவங்க அப்பாவும் இருந்தாங்க. he opened and closed, அவர் என்ன செய்வார்னா, ஓப்பன்டு திறப்பாரு, அண்டு க்ளோஸ்டு மூடுவார். ரெண்டு வெர்பு பாருங்க. த ஸ்லைசஸ், அந்த ஸ்லைசஸ் அதை மூடுறது திறக்கிறது பண்ணுவார். சோ தட், ஏன்னா ஷிப்ஸ் குட் பாஸ் அவுட் ஆஃப் ஆலண்ட் கேனல்ஸ். ஆலண்ட் கேனல்ஸ்னா கால்வாய்கள். அந்த கால்வாய் வழியாக கப்பல் செல்ல வேண்டும் என்பதற்காக, சோதட்டு ரெண்டு இடத்துல சோதட்டு பார்த்துட்டோம். இன்டு த கிரேட் சி, அந்த சீக்குள்ள இந்த கால்வாயிலிருந்து அந்த கப்பல் போக வேண்டும் என்பதற்காக அந்த கேட்டை திறந்து விடுவார். அதான் அவங்களுடைய வேலை. ஓகே, அடுத்த பாராவுக்கு செல்லலாமா? ஓகே ராஜா, அடுத்த பாராவுக்கு போகலாம். அடுத்த பாரா. ஒன் ஆஃப்டர்நூன் இன் த ஏர்லி ஃபால், ஒரு நாள் மதியம். ஏர்லி ஃபால்னா காலை நேரம் முடிந்து விட்டது.
விழுந்து விட்டதுன்னா முடிந்து விட்டது இந்த இடத்துல. when Peter was 8 years old, நம்முடைய பீட்டர் இருக்கானே இவன் 8 years old, 8 வயசு உள்ள பையன். his mother called him from his play. அவனுடைய விளையாட்டிலிருந்து அவனை கூப்பிடுறாங்க. யார் கூப்பிடுறது? his mother, அவனுடைய அம்மா கூப்பிடுறாங்க. come Peter, பீட்டர் இங்க வா. கூட்டு she said, அவ சொல்றான், I want you to go across the dike. நீ நம்முடைய டைக் இருக்கிற அணைக்கு குறுக்காக நீ போகணும். அந்த குறுக்க வழியாக போங்க. அண்ட் டேக் தீஸ் கேக்ஸ் டு யுவர் ஃப்ரெண்டு. உன் ஃப்ரெண்டுங்களுக்கு இந்த கேக்கை எடுத்துட்டு போ அப்படின்னு கேக்கை கொடுக்குறாங்க. அந்த ஃப்ரெண்டு, யுவர் ஃப்ரெண்டு யாருன்னா பிளைண்ட் மேன், ஒரு கண்ணு தெரியாத ஒருத்தர் இருக்கான் ஃப்ரெண்டு, அவனுக்கு பாவம் அந்த கேக்கை கொடுக்கணுன்றதுக்காக எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் யூ கோ குவிக்லி, நீ வேகமாக போனால், அண்ட் டூ நாட் ஸ்டாப் டு பிளே, விளையாடுவதற்காக நிற்காமல் இருந்தால், இதான் இஃப்னு அர்த்தம். ஆல், நீ வேகமாக போனால், நீ விளையாடுவதை நிறுத்தாமல் இருந்தால், யூ வில் பி ஹோம் அகைன் பிஃபோர் டார்க், நீ இருட்டுவதற்கு முன்னாலே திரும்ப வீட்டுக்குள்ளே இருப்பாய். ஆகவே நீ போய் வேகமாக போ, விளையாட்டுக்காக எங்கேயும் நிற்காதே அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஓகேவா? அடுத்த விஷயத்துக்கு போகலாம். ஐயா, அடுத்து இந்த அடுத்த பேரா, த லிட்டில் பாய், அந்த சின்ன பையன் வாஸ் கிளாட், ரொம்ப சந்தோஷமாட்டான். நல்ல பையன் இல்லையா? போய் அவன் ஃப்ரெண்டுக்கு, கண் தெரியாத ஃப்ரெண்டுக்கு என்ன தரப்போறான்? கேக் தரப்போறான் இல்லையா? டு கோ ஆன் சச் எரண்ட். அந்த எரண்டுனா வேலை, எரண்டுனா வேலை. இவ்விதமான வேலைக்கு போவதற்காக அந்த பையன் வாஸ் கிளாட், வாஸ் ஹாப்பி, மகிழ்ச்சியா இருந்தான். ஸ்டார்டட் ஆஃப், புறப்பட்டான். ஸ்டார்டட் ஆஃப் என்றால் the phrasal verb. started off, புறப்பட்டான். with a light heart, மென்மையான லேசான இதயத்துடன். that means மகிழ்ச்சியாக, with happy. he stayed with poor blind man, அவன் போய் தங்கினான். with poor blind man, அந்த poor blind man தங்கினான். little while, கொஞ்ச நேரம் போய் அவன்கிட்ட தங்கினான். லிட்டில் வைல்னா கொஞ்ச நேரம் அந்த பிளைண்ட் பாயோட போய் தங்கினான். வைல் டு டெல் ஹிம் அபவுட் ஹிஸ் வாக், அவன் நடந்து போனதை பற்றி சொல்லிட்டு தான், நான் எப்படி நடந்து வந்தேன். அலாங் த டேக், டேக்கு நெடுக நான் எப்படி நடந்து வந்தேன் அப்படின்னு சொன்னான். அண்ட் அபவுட் த சன், அந்த சூரியன் இருக்குதே, சன்னை பற்றி பேசுகிறான். அபவுட் த சன். அண்ட் த ஃப்ளவர்ஸ், வரும் வழியில் சூரியன் எப்படி இருக்குது, ஃப்ளவர்ஸு. அண்ட் ஷிப்ஸ் ஃபார் அவுட் அட் சி, கடலுக்கு அப்பால் கப்பல்கள் எப்படி இருக்குது, இப்படின்ற விஷயத்தெல்லாம் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஏன்னா அவனுக்கு கண்ணு தெரியாது, அவன் பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறான். அதனால் தான் பார்த்து அனுபவித்த விஷயத்தை தன் நண்பனோடு பகிர்ந்து கொள்கிறான். நீங்கள் அடுத்த ரோக்கு போவோம். நட்பேரா அடுத்த ரோ. அப்போ ஹி ரிமெம்பர்டு, அப்போ நினச்சி பார்த்தான். ஹிஸ் மதர்ஸ் விஷ், அவங்க அம்மாவுடைய விருப்பத்தை. என்ன விருப்பம்? தட் ஹீ ஷுட் ரிட்டர்ன் பிஃபோர் டார்க், இருட்டுறதுக்கு முன்னால் ரிட்டர்ன், அவன் திரும்பிடணும். திரும்புறது நல்லதுன்றது தான் ஷுட்டுன்ற வார்த்தை பயன்படுத்துகிறோம். நல்ல விஷயத்தை செய்யணும், ஷுட்டு பயன்படுத்தணும். திரும்பிடணும். அண்ட் பிட்டிங் ஹீஸ் ஃப்ரெண்டு குட் பை, அவனுடைய நண்பனுக்கு குட் பை சொல்கிறான். பிட்டிங்கன்னா கை செய்கை காட்டுறது, டாட்டா காட்டுறது. அந்த செய்கையை காட்டிட்டு செட் அவுட். செட் அவுட் என்றால் பிரேசல் வர்பு, புறப்பட்டான்னு அர்த்தம். செட் அவுட்னா ஸ்டார்டட் அப்படின்னு அர்த்தம். ஃபார் ஹோம், வீட்டுக்காக இவன் புறப்பட்டான். இந்த செட் அவுட்னா ஹீ வென்ட் டு ஹோம் அப்படின்னு சொல்லலாம். ஹீ லெஃப்ட் ஃபார் ஹோம் சொல்லலாம்.
he set out to home சொல்லலாம். ஓகே, வெல்கம். அடுத்த வரைக்கும் அடுத்த பேராக்கு போலாமா கண்ணு? ஓகே, வெல்கம். Then as he walked beside the canal, அந்த கேனல் கால்வாய் வழியாக பக்கத்திலே, கால்வாய்க்கு பக்கத்திலே அவன் நடந்த காரணத்தினால் he noticed, அவன் கவனித்தான், how the rains had sown, எப்படி இந்த மழையானது இதை விழுங்கிவிடும். the waters, இந்த வாட்டர் என்ன செய்யும், had sown the waters, இந்த தண்ணீரானது எப்படி விழுங்குகிறது. and how they beat against side of the dike, அது எப்படி அந்த சைடுனா பக்கத்தில், டைக்குனா அணை, அணையினுடைய பக்கத்தில் எப்படி வந்து அடிக்கிறது அந்த தண்ணீர் அப்படின்னு. and he thought of his father's gate, அப்போ அவங்க அப்பாவினுடைய ஃபாதருடைய கேட்டை அவன் நினச்சி பார்க்குறான். இதெல்லாம் சின்ன பிள்ளை தானே, நடந்து போக்குள்ளே இதை சிந்திச்சுட்டே போகிறான். ஓகே, அப்போ அடுத்து அந்த பையன் சொல்கிறான், அவனு he said to himself, அவனுக்குள்ளே அவன் சொல்லிக்கிறான், I am glad, நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். they are so strong, இவைக்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த அணைகள்லாம், ஆகவே நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கேன். if they gave way, இது வழியை கொடுக்கிறது, இந்த வழியை கொடுத்தால், அந்த மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறது ஏதாவது வழி கொடுத்துனா, what would became of us, நமக்கு இன்னும் சின்ன பசங்களாம் இதுமாதிரி நிறைய விஷயங்களை சிந்திப்பானுங்க. அவனுடைய நிறைய சின்ன குழந்தையா இருக்கும்போது நிறைய சிந்திக்கிறான், வர சிந்திக்கிறத மறந்துடுறான். அந்த சின்ன பசங்களாம் அப்படி சிரிப்பான், ஒரு விஷயத்தை பார்த்தா இந்த மரம் அப்படி ஆடும், முந்துட்டா என்ன ஆகுது சிந்திப்பான். தெரியுதா, அவனுடைய சிந்தனை நிறைய கற்பனை வளம் மிகுந்தவர்கள் குழந்தைகள். தீஸ் பிரெட்டி ஃபீல்ட்ஸ், இந்த அழகான நிலங்கள், would be covered with water, தண்ணீரால் கவர் ஆயிடுமே, தட் மூடிடுமே. ஃபாதர் ஆல்வேஸ் கால்ஸ் தம் த ஹங்கிரி வாட்டர்ஸ், அப்பா எப்போ பார்த்தாலும் சொல்லுவார் ஹங்கிரி வாட்டர், கோபமான தண்ணிக்கு கோபம் வந்தா என்ன, நம்ம சுனாமியை பார்த்தோம் இல்லையா, அது தண்ணி, அதை அவங்க அப்பா சொல்லுவாராம் ஹங்கிரி வாட்டர்னு சொல்லுவாராம். ஐ சப்போஸ் ஹி திங்ஸ், நான் நினைக்கிறேன், they are hungry at him for keeping them out of so long, நான் ஒருவேளை பிடிக்கலாம், he thinks, அவர் நினைக்கலாம், they are hungry at him, அவைகள்லாம் அவர் மேலே கோபம் இருக்கிறதாகவும், for keeping them out of long, அவர் அந்த தண்ணி வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக இது காத்துக்கினே இருக்குது, இவர் தடுத்துன்னு இருக்காரு, பாதுகாத்துக்குன்னு என்ன அந்த தண்ணியை, அதனால் எங்கள் அப்பா மேலே அது கோபமாக இருக்கலாம். சின்ன குழந்தைங்களுடைய சிந்தனை எப்படி பாருங்க, அப்படி இன்னது நினைச்சுது. as he walked along, அப்படியே அது அலாங்னா நெடுக நடந்து போயிட்டே இருந்தானே. he சம்டைம்ஸ்னா சில சமயங்களில், இது மாதிரி எஸ் இது கூட சேர்ந்து இருந்தால், சம்டைம் எஸ் இல்லாமல் இருந்தால் எப்பயோன்னு அர்த்தம், சம்மும் டைமும் பிரிஞ்சிருந்தால் கொஞ்சம் நேரம்னு அர்த்தம். இது ஏற்கனவே நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன். சம்டைம்ஸ் சில சமயங்களில் ஸ்டாப்டு நின்னா, பிக்டு த பிரிட்டி ப்ளூ ஃப்ளவர், அந்த ப்ளூ கலர் பூக்கள்லாம் இருந்தது, அந்த பூக்களை பிரிச்சுக்கிட்டான், அழகாக இருந்தது, அதை பிரிச்சுக்கிட்டான், பிரிட்டி அழகாக இருந்தது, பியூட்டிஃபுல். தட் கிரீவ் பிசைட் த ரோடு, அவைகள் ரோடுக்கு பக்கத்தில், தட் அந்த ஃப்ளவர்கள் கிரீவ் வளர்ந்தன்னு ரோடுக்கு பக்கத்தில் வளர்ந்து. ஆர் டு லிசன் டு த ரேபிட் ஷார்ப் ட்ரெட், அங்கே முயல்கள் ஓடுகுதே காலுடைய ஓசை, அந்த ஓசையை கேட்டுதான், அந்த முயல் குச்சி ஓடுது ஈவினிங்கில், அந்த சத்தத்தை கேட்குறான். ஆஸ் தே ரஸ்டல்டு த்ரோ த கிராஸ், அவைகள் அந்த புற்களின் மீது காலடி எடுத்து வைக்கின்ற ரஸ்டல்டுன்னு அந்த ஓசை, சருகல் ஓசைகள் கேட்கின்றான். பட்டு ஆஃபனர், அதுக்கப்புறம் அடிக்கடி ஆஃபனர்
He smiled. அவன் சிரிச்சான். சில சமயம் அடிக்கடி சிரிச்சான். அடுத்த பக்கத்துக்கு போலாரு. Welcome. As he thought of visit to the poor blind man. அவன் நினைச்சு பார்த்தான். As thought of his visit to the poor blind man. ஒரு கண் தெரியாத ஒருவரை நினைச்சு பார்த்து who had a few pleasures. அவனுக்கு சில மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. And was always so glad to see him. அவனை போய் பார்க்கறது என்பது அவனுக்கு மகிழ்ச்சியான விஷயம். அந்த கண்ணு தெரியாத நண்பனை போய் பார்க்கறது என்பது ஒரு மகிழ்ச்சி. அதாவது தாட் ஆஃப் ஹிஸ் விசிட், அவனு விசிட் பண்ணுறது டு த புவர் பிளைண்டு மேன், அந்த ஏழை பாவத்துக்குரியன்னு கூட எடுத்துக்கலாம். அந்த அவன் ஹூ ஹேட், அவன் எப்போவுமே சோ ஃபியூ ப்ளஷர், அவனுக்கு சில மகிழ்ச்சிகள் இருந்தது. அண்ட் வாஸ் ஆல்வேஸ் சோ கிளாட் டு see him. இவனை போய் பார்க்க, இவன் போய் அவனை பார்க்கறது, அவன் இவனை பார்க்கறதும் மகிழ்ச்சியாகிறது. அதை நினைச்சு சிரிச்சான். ஓகே, தென் அடுத்தவர் சடன்லி, திடீரென்று he noticed, அவன் கவனித்தான், that the sun was setting. சூரியன் செட்டிங்னா கீழே உட்கார்ந்து போய் கீழே போய் செட் ஆயிடுது. தட் மீன் மறைகிறதுன்னு அர்த்தம். செட்டிங் ஆயிடுச்சு. Setting and rising. In the east it rising, in the west it setting. That it was growing dark. அதனால it was growing darkனா இருட்டாச்சுன்னு அர்த்தம். இருட்டு வளர்ந்ததுன்னு அர்த்தம். அது இருட்டாயிடுது அப்படின்னு அர்த்தம். Mother will be watching for me. அம்மா எனக்கு காத்து நிற்பாங்களே. He thought, அவன் நினைத்தான். And began to run toward home. உடனே வீட்டை, toward என்றால் நோக்கி, வீட்டை நோக்கி ஓட ஓட துவங்கினான். began. அப்ப just then, அப்பதான் அந்த சமயத்தில் தான் he heard a noise, ஒரு சத்தத்தை கேட்டான். It was the sound of trickling water. அது என்னன்னா, அந்த சவுண்ட் என்னன்னா, ட்ரிக்கிளிங்னா ஒரு தண்ணி அப்படி சின்ன குச்சி மாதிரி உழருது. ஒரு ஓட்டை போட்டு ஒரு யானத்தை வச்சு கீழே ஊந்தா எப்படி இருக்கும், அதுக்கு பேர் தான் ட்ரிக்கிளிங் வாட்டர்னு சொல்கிறோம். தட் மீன் ட்ரிக்கிளிங் வாட்டர், அந்த தண்ணி எங்கேயோ ஒரு ஓட்டை பாய் கீழே உழற மாதிரி சத்தம் கட்டுது. ஹி ஸ்டாப்டு, அவன் நின்னான். அண்ட் லுக்ட் டவுன், கீழே பார்த்தான். There was a small hole in the dike. அந்த டைக்கில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தது. through which, அதன் வழியாக, through which a tiny stream was flowing. அங்கே டைனி என்றால் மிக சிறிய, ஸ்ட்ரீம் என்றால் ஒரு நீரோடை, சின்னதாக தண்ணி போகிற இடம். தரையில் தண்ணி போகுது சின்னதாக, ஸ்ட்ரீம் போய் என்ன செய்யும், கடல் ஆறில் போய் கலக்கும் இல்லையா, அது ரிவர். அதுக்கப்புறம் ரிவர் போய் அருகும். அப்போ வாஸ் ஃப்ளோயிங், அங்கே வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. எனி சைல்டு இன் ஹேலண்ட், எந்த ஒரு குழந்தையாக ஹேலண்ட் இருந்ததுன்னா இஸ் ஃப்ரைட்டன்டு, உடனே அந்த குழந்தை பயந்துட்டு இருக்கும். அட் த தாட் ஆஃப் த லீக் இந்த டைக், இந்த டைக்கில் இருக்கிற லீக்கை பார்த்த உடனே அது பயந்துட்டு, அது பயம் சிந்தனை தான் வந்திருக்கும். ஆனால் நம்ம பையன் அப்படி கிடையாது. பீட்டர் அண்டர்ஸ்டுட் த டேஞ்சர், ஆபத்தை புரிந்து கொண்டான். அட்வான்ஸ் உடனே ஆபத்தை புரிந்து கொண்டான். அட்வான்ஸ்னா உடனேன்னு அர்த்தம். If the water ran through a little hole, இந்த தண்ணீர் வழியாக through little hole, இந்த ஓட்டை வழியாக தண்ணீர் ஓடினால் it would soon make
a larger one. இது ரொம்ப சீக்கிரத்தில் பெருசாக்கிடும் அந்த ஓட்டையை. லார்ஜர் ஒன். அண்ட் ஹோல் கண்ட்ரி, நாடு முழுதும் would be flooded. வெள்ளமாயிடுமே. In a moment, உடனடியாக, suddenly, immediately, in a moment, he saw, அவன் பார்த்தான், what he must do. அவன் பார்த்தான் என்ன செய்யணும். he must do. what must he do? throwing away his flowers. கையில் வச்சிருக்க பூவெல்லாம் தூக்கி கிடாச்சிட்டான். he climbed down. கீழே இறங்கி ஓடியிருந்தான். தி சைட் ஆஃப் த டைக்கினுடைய சைடில் கீழே இறங்கி ஓடியிருந்தான். thrust his finger into the tiny hole. அந்த சின்ன ஹோலில் thrust என்றால் சொருவிக்கிட்டான். அவனுடைய விரலை சொருவிக்கணும் போய். ஓகேவா? த ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர், அந்த ஓட்டுகின்ற தண்ணீர் நினைச்சது வாஸ் ஸ்டாப்டு, நிறுத்தப்பட்டு விட்டது. He said to himself, the angry water must stay back now. இந்த கோபமான தண்ணி பின்னாடி நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்ற. சின்ன பிள்ளை இல்லை, அவன் வேற மாதிரி அவனுடைய சிந்தனை எப்படி இது. இந்த கோபமான தண்ணி பின்னாடி வேகமாக வெளியில் வர நின்று போ அப்படின்றான். ஐ கேன் கீப் தம் பேக் வித் மை ஃபிங்கர். என்னுடைய விரலால் அதை அழுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஹேலண்டு shall not be drowned while I am here. நான் இங்கே இருக்கின்ற வரையிலே, while I am here, the Haaland shall not be drowned. இந்த ஹாலண்டே முழுகடிக்கப்படாது அப்படின்னு சொல்றான். அடுத்த பாரா. This was all very well at the first. This was all very well at the first. அது சிறப்பான ஒன்றாக முதல்ல இருந்தது. முதல்ல அவனுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. பட் சூன் இட் கிரீவ் டார்க். கிரீவ் டார்க்னா இருட்டு ஆச்சின்னு அர்த்தம். டெவலப்டு டார்க், இருட்டு ஆச்சி. அண்ட் கோல்டு, குளிர ஆரம்பிச்சிடுது. ஆரம்பத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தான் பையன். த லிட்டில் ஃபெலோ, அந்த சின்ன பையன் லிட்டில் ஃபெலோ ஷவுட்டட், கத்தனான். அண்ட் ஸ்கிரீம்டு, ஸ்கிரீம்டுனா கிரிச்சல்ட்டு கத்தனான். கமியோர் 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 அப்படின்னு கத்தனான். ஹி கால்டு, அழைத்தான். பட் நோ ஒன் ஹியர்டு ஹிம். ஆனால் அவன் குரலை யாருமே கேட்கல. நோ ஒன் ஹியர்டு ஹிம். நோ ஒன் கேம் டு ஹெல்ப் ஹிம். யாருமே அவனை காப்பாற்ற வரல. அடுத்த பேரா. இட் கிரீவ் ஸ்டில் கோல்டர். அப்படின்னா குளிர் அதிகமாச்சுன்னு அர்த்தம். கிரீவ்னா வளர்ந்ததுன்னு அர்த்தம். இந்த இடத்துல குளிர் அதிகமாச்சு. இட் கிரீவ் ஸ்டில் கோல்டர் அண்ட் ஹிஸ் ஆர்ம் ஆக்டு. அவனுடைய கை, ஆக்டு மீன்ஸ் வலிக்க ஆரம்பிச்சு. ஆக்டு பெயின். ஹி பிகன் டு கிரீவ். அவன் பிகன் டு க்ரோ ஸ்டிப். அப்படியே ஸ்டிப் ஆயிடுது. அண்ட் நம்ப் என்றால் விரைத்து கொண்டது. அவனுடைய விரல்கள், கைகள் அப்படியே விரைச்சிக்கிச்சு குளிரால. இதை மாதிரி ஒரு பாவமான அந்த இந்த பேரை முடிச்சு. He shouted again. திரும்ப கத்துறான். Will no one come? யாருமே வரமாட்டீங்களா? கடைசியா அம்மா அம்மா அப்படின்னு கத்துறான். இதோட இந்த பாடத்தை ஒரு பாட்டை முடிச்சுப்போம். அடுத்த வகுப்பில் கொஞ்சம் முடிச்சிடலாம். இவன் ஒரு ஆபத்தான நிலையிலே நாட்டை காப்பதற்காக உயிரையும் துச்சப்படுத்தாமல் ஒரு இடத்திலே அவன் நின்று கொண்டிருக்கிறான். இந்த விஷயத்தை நாம் பார்த்தோம். இது ஒரு அருமையான காட்சி. இந்த அருமையான காட்சியிலே அந்த பையனுடைய வீர தீர செயல்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. அடுத்த வகுப்பிலே இவனை காப்பாற்ற யாராவது வருவார்களா, அல்லது இரவு சமயத்திலே யாராவது வருவார்களா
இவன் பிழைப்பானா, நாட்டை காப்பானா என்ற விஷயத்தை நாம் அடுத்த வகுப்பிலே பார்ப்போம். அருமைமிகு மாணவர்களே, இந்த பாடத்தை நல்ல பாடமாக எடுத்துக்கொண்டு நல்ல படிப்பினையாக வைத்துக்கொண்டு நீங்கள் சிறந்த இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக விளங்க வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன். வள்ளுவன் குரல் போல வாழ்கனி பல்லாண்டு. வெல்கம் ராஜா, பாய்.